தமிழினத்தினுடைய இனப்படுகொலைக்கான நீதிக்கான தீர்வுக்கான நீதி கோருகின்ற பயணம் பிள்ளையார் மீது தப்பு இருந்தால் ஆதாரத்தை வெளியிடுங்கள். அப்படியே ஜேஆர் ஜெயவர்தன காலத்துல இந்த மூடிய பொருளாதாரம் நிலைமை வந்த 83ஆம் இனப்படுகொலையை இவர்கள் தான் செய்தார்கள். மண்டை தீவிலும் சில கிணறுகளுக்குள் மனித உடலங்கள் போட்டு மூடப்பட்டிருக்கும். சிங்கள மக்களை தூண்டிவிட்டு அதை மறைக்கிறதுக்காண்டி இதை தூண்டிவிட்டு இனவாத கருத்துக்களை இனவாத செயற்பாடுகளை தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி தான் இருக்கிறார்கள். சர்வதேச விசாரணை மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வை தரும் என்றும் உறுதியாக சொல்ல. இதற்காகத்தான் நாங்கள் சர்வதேச நீதியை கேட்கிறோம். நாங்கள் கருப்பு ஜூலையில நடந்த விடயங்களை மட்டும்தான் கருப்புன்னு நினைச்சோன்றிருக்கிறோம். அதை விட எங்களுக்கு இப்ப நடக்கிற பல விடயங்கள் கருப்பானவையாக. 72 என்பது தொகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கு. அதில் 65 என்பது தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முழுமையாக. வணக்கம் மவின். வணக்கம் ஜெகன். முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி சொல்ல போகிறோம்டா, இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமாக சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். அவர் பிள்ளையார் மீது தப்பு இருந்தால் ஆதாரத்தை வெளியிடுங்கள். அப்படியே நீங்கள் ஆதாரத்தை வெளியிடாவிட்டால் அது பொய்யான குற்றச்சாட்டு என்று யார் சொல்லியிருக்கிறார்? சரத் வீரசேகர் சொல்லியிருக்கிறார். என்னென்னா இதற்கு முதல் ஆனந்த விஜயபால் சொல்லியிருந்தார், பிள்ளையான் தொடர்பான குற்றச்சாட்டுகளை நாங்கள் நீதிமன்றத்தில் வெளியிட போகிறோம். அவருக்கு ஏற்கனவே இது தொடர்பான விஷயங்கள் தெரியும், உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்கனவே அவருக்கு தெரியும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அப்போ அதைத்தான் இவர் வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறார். உதாரணமாக இந்த உதயகம்மன் விளைவாக இருக்கட்டும், சரத் வீரசேகராக இருக்கட்டும், கொஞ்சம் பிள்ளையானுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக கதைக்கினம் என்ற ஒரு கருத்துக்கள் விமர்சனங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரை அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதன்படி பார்க்கும்போது உயிர்த்த தாக்குதலையும் அவர்கள் சப்போர்ட் பண்றார்கள். சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் சிலர் மாட்டுப்படலாம் என்கின்ற ஒரு நிலைமையோ அது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். அனுரகுமார திசாநாயக்கவும் ஒரு இனப்படுகொலையாளர் தான் என்ற ரீதியில் ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். யார் கருத்து தெரிவித்திருக்கிறார்டா? சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பாளருமான மா சக்திவேல் அவர்கள், அருட்தந்தை மா சக்திவேல் அவர்கள் இந்த தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் ஜூலை கலவரத்துக்கு முக்கியமாக பங்களித்தவர்கள் யார் என்று அவர் சொல்றார்? ஜேபினர் தான் ஜூலை காலத்துக்கு சிங்கள மக்களையும் பௌத்த துறவிகளையும் தூண்டிவிட்டு இந்த இனப்படுகொலை 83ஆம் இனப்படுகொலையை இவர்கள் தான் செய்தார்கள் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். உதாரணமாக இந்த ஜேஆர் ஜெயவர்தன காலத்தில் இந்த மூடிய பொருளாதாரம் நிலைமை வந்த பிறகு, இந்த சிக்கல்களுக்கு பிறகு சிங்கள மக்களை தூண்டிவிட்டு அதை மறைக்கிறதுக்காண்டி இதை தூண்டிவிட்டு இனவாத கருத்துக்களை இனவாத செயற்பாடுகளை முன்வைச்சதில் இவர் முக்கியமானவர் என்றும், ஜேஆர் ஜெயவர்தன காலத்தில் தொடங்கின இந்த இன அழிப்பு அடக்குமுறைகள் இப்போ வரைக்குமே எங்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் மூலமாகவோ அல்லது அந்த ஒட்டியாட்சி முறை மூலமாகவோ அல்லது இந்த மாகாண சபை அந்த திருத்தங்கள் தொடர்பான முன்னெடுப்புகள் சார்ந்தோ எல்லா வகையிலேயும் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி தான் இருக்கிறார்கள் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். இதற்காகத்தான் நாங்கள் சர்வதேச நீதியை கேட்கிறோம் என்ற விஷயத்தை அவர் சொன்னது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படியான விடயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இந்த ஆட்சி ஒரு மாற்றத்துக்கான ஆட்சின்னு தான் நான் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் கூட இந்த ஆட்சி இடம்பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் கூட சில முக்கியமான கருத்துக்கள் இருக்கின்றன. முக்கியமான கருத்துக்கள் என்ற பேரில் அவர் சொல்கின்றார்கள், இனப்படுகொலை நடைபெறவில்லை, ஏன் நாங்கள் செம்மணி மனித புதைகுழியை அகல வேணும் என்ற விஷயத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். இதெல்லாம் சொல்வதன் மூலமாக என்ன கருத்து புலப்படுது என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி புதைகுழிகளை நீங்கள் தோண்ட வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் இனப்படுகொலை நடக்கவில்லை என்ற கருத்துக்களை சொல்கின்றது மூலம் சமூக நீதியையே நீங்கள் இந்த மனித புதைகுழிகளுக்கு போட்டு மூடிவிட்டுகிறீர்கள். உதாரணமாக நாங்கள் கருப்பு ஜூலையில் நடந்த விடயங்களை மட்டும்தான் கருப்புன்னு நினைச்சோன்றிருக்கிறோம். அதை விட எங்களுக்கு இப்போ நடக்கிற பல விடயங்கள் கருப்பானவையாகத்தான் இருக்கின்றன என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் நாங்கள் என்ன ஒரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். அமெரிக்க ஜனாதிபதிக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே இஸ்ரேல் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பாகிஸ்தான் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்று இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்பினர் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குவதற்கு நாங்கள் சிபாரிசு செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய இனப்படுகொலைக்கு நீதி அவர் பெற்று தந்தால் நாங்கள் இந்த சிபாரிசை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்பின் ஒரு சில தொகுதியினர் இந்த அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முகமாக அல்லது அமெரிக்காவை இதில் உட்சேர்க்கின்ற முகமான சில விடயங்களை மேற்கொள்றத அண்மை காலமாக அவதானிக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச அரசியல் என்ற ஒரு பகுதியான்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்ற இதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பிற்கான
இந்த பரிசு சம்பந்தமாக பல விஷயங்களும் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப்ட கருத்தில் இருந்தது எனக்கு எதுக்கு பாராட்டு விழா என்று அவர் சொல்லுவார். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் இது ஒரு விதத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயம் தான். ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதியின் கையில் தான் இனப்படுகொலைக்கான நீதி இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அமெரிக்க ஜனாதிபதி ஒரு கோல்ல இதுக்கான தீர்ப்பை கொடுங்கன்னு சொல்லி இருந்தா கூட அவ்வளவுக்கு அவர்கள் பவர் இருக்கு சொன்னால் கூட இதுக்கான ஒரு நீதி கிடைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்லுவாரா என்பதுதான் இங்கே கேள்விக்குரிய விடயம். என்ன பிரச்சனைனா ஐக்கிய நாடுகள் சபையில்தான் எங்களுடைய நீதிக்கான ஒரு பொறிமுறை ஒன்று இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காண்ட கையில் இருக்கு. ஏன்னா ஐக்கிய நாடுகளுக்கான நிதியை பெரும்பளவான நிதியை யார் கொடுக்கிறார்கள் என்று அமெரிக்கா தான். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் குறைச்சிருக்கிறார்கள். அவங்களுக்கு கடனா இப்போ அமெரிக்காவே ஒரு வங்குரோத்து நிலையை அடையக்கூடிய ஒரு நாடாக மாறிக்கொண்டு வருகின்றது. இதால் பூகோள அரசியல் மாற்றம் பெறுவதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று அமெரிக்காவின் வரி விதிப்பு மற்ற திடீர் நிதி அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கிய நிதிகளை குறைத்ததுக்கு காரணம் அமெரிக்காவுக்கு சரியான கடன். உலக நாடுகள் எல்லார்ட்டையும் கடனை வாங்கி 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 தான் எல்லா நாடுகளிலும் சண்டையை பிடிச்சி அமெரிக்காவுக்கு இப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னடா பயப்புரியா குமார் படிப்பு அப்படி ஒரு கேள்வி நாங்கள் கேட்கலாம். ஏனென்றால் எங்களோட நாடு வங்குரோத் அடைந்து கொஞ்சம் மீழ்ச்சி காணுது என்ற பெயரில் ஏதோ செய்கிறோம், அது வேறு கதை. ஆனால் அமெரிக்கா வங்குரோத் அடையக்கூடிய நிலையில் இருக்கிறது. இனி நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இலங்கை அமெரிக்காவுக்கு கடன் கொடுக்கின்ற ஒரு நிலைமை ஒன்று வேறு. ஆப்கானிஸ்தானுக்கு வாங்கின கடன் கொடுத்த ஆப்கானிஸ்தான பங்களாதேஷுக்கு வாங்கின கடன் கட்டியாச்சு. அது நாங்கள் சொல்லணும். பங்களாதேஷில் நாங்கள் கடனை வாங்கியிருந்தோம், அதில் திருப்பி கொடுத்துட்டோம். இப்படியாக நிறைய கடன்களை நாங்கள் திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இதற்கான காரணம் என்னவென்றால் இன்னும் கடன்கள் வாங்க போகின்றோம் என்று. ஆனால் இதே இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்கு. என்னடா 2027ஆம் ஆண்டு ஒரு முக்கியமாக நாங்கள் இலங்கை எதிர்கொள்ள போகிற விடயம் என்ன சொல்லுங்க பாபு. என்ன இந்த கடனை வாங்கின கடனை கட்ட வேண்டிய காலம் வந்து விட்டது. 2027 நாங்கள் வாங்கி சேர்த்த கடன்களை திரும்ப கட்டணும். அப்ப ஏற்கனவே எங்களுடைய பொருளாதாரத்தை நாம் வளர்ச்சி கண்டு கடனை கட்டுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. இதே அடிப்படையில் 2027ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் வாங்கின கடன்களை திருப்ப கொடுக்கணும். அவ்வாறு கொடுப்பதற்கான வருமானம் எங்கள்கிட்ட இருக்கா அல்லது நாங்கள் அதுக்கான தகுதியை வளர்த்து விட்டோமா என்பது கேட்டால் இல்லை என்றுதான் அதுக்கு அர்த்தம். 2027ஆம் ஆண்டு நாங்கள் இந்த கடனை திருப்பி கொடுக்கணும் என்றது ஒரு வகையில் இருந்தாலும் கூட தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் சொல்லியிருக்கு 2007-2008 காலப்பகுதியில் நாங்கள் மீண்டு விடுவோம். 2027-2028 காலப்பகுதியில் நாங்கள் மீண்டு விடுவோம் என்று தேசிய சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் 2027ஆம் ஆண்டு எங்களுக்கு பெரும் இடி இருக்கு என்றால் வாங்கின கடன்களை திருப்ப கட்ட ஆரம்பிக்கும். எங்களுடைய மீட்பெறும் ஒரு காலத்தில் சொல்லி இருந்தார் நாங்கள் இன்னும் ஓரிரு வருடங்களில் எங்களை நாட்டை மீட்டு கொண்டு வந்து விடுவோம். IMF வந்தால் நாங்கள் மீளுவோம் என்று சொன்னவர்களுக்கான இடி எப்பொழுது வரப்போகுது என்றால் 2027. ஏன்னா வாங்கும் போது நல்லா தான் இருக்கும், கொடுக்கும் போது கொஞ்சம் கசப்பா இருக்கு. முன்னே காலகட்டங்களில் இந்த IMF வெகுவாக எதிர்த்த அல்ல வெகுவாக விமர்சித்தவர்கள் இந்த IMF இலங்கைக்கு வாரதை யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி தான். ஆட்சிக்கு வந்த அப்புறம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் IMF உடன்படிக்கை நிராகரிப்போம், இல்லைன்னா அதில் முக்கிய மாற்றங்களை செய்வோம் என்று சொல்லியிருந்தாங்க. நடைமுறை சாத்தியமும் இல்லாத ஒரு கதை தான். ஆனால் இப்பயும் இவர்கள் மீட்பருடைய பாதையில் தான் செல்கின்றாரோ என்கின்ற கேள்வி. செய்த வேலைகளை தான் இவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்கிறார்கள் என்ற ஒரு இது ஒன்று காணப்படுகிறது. ஏனென்றால் திடீரென நிப்பாட்டியில தானே, நிப்பாட்டினால் பழைய கதை தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் இந்த சில கதிரைகள் சுடும், அந்த சூடு வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவேன் இல்லையா, அதே மாதிரியான கருத்துக்கள் தான். மீட்பர் இருக்கும்போது ஊழல்வாதிகளும் இருந்தார்கள் என்பது முக்கியமான விடயம். ஆனால் இப்பொழுது மீட்பரே ஒரு ஊழல்ல மத்திய வங்கி பிணைமுறை வழக்கில் மீட்பரை சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் இப்பொழுது பொறுத்திருந்து நான் பார்க்கணும் இலங்கையின் எதிர்காலம் எவ்வாறு அமையும். உண்மையிலேயே இலங்கையினுடைய மீட்பர் யார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயங்கள். குறிப்பாக நேற்றைய தினம் மட்டும் 7 எண்பு தொகுதிகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இதுவரை காலமும் 72 எண்பு தொகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கு. அதில் 65 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது முழுமையாக. இனிவரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்கலாம் என்று எதிர்கூறப்படுகிறது. என்றால் இந்த எண்பது தொகுதி சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பேசணும்னு பார்த்தீங்கன்னா இதில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளே வந்திருக்கு. ஏற்கனவே இந்த போலீஸ் திணைக்களத்தில் இருந்து போலீஸ் திணைக்களம் சம்பந்தமாக தான் இந்த வழக்கில் செஞ்சிருந்தது. இனி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இதை ஒப்படைச்சிருக்கின்றார். அதே நேரத்தில் வந்து இது சரியான முறையில் வந்து அரசாங்கமும் செயற்படுகிறது என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தேவைப்பாடு இருக்குது. ஏனென்றால் இது இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் காலத்தில் இந்த இது நடைபெறவில்லை. அவை கடந்த கால அரசாங்கத்தை பழி தீர்ப்பதற்காகவோ அல்லது வந்து தங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காகவோ இந்த செம்மணி அகழ்வை வந்து மீண்டும் அகழ்ந்தெடுப்பதற்கான உதவிகளை அரசாங்கம் வழங்கும் என்றது வந்து ஒரு
இப்போ நடைமுறையை பார்க்கும்போது விளங்குறது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது விளங்குன்றது இருந்தாலும் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு கூட இப்போ அழுத்தம் கொடுத்துருக்கு. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான நிபுணத்துவ நிதி உதவிகளை வழங்கணும் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கணும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. அப்படி வழங்காத பட்சத்தில் இந்த முன்னே அரசாங்கங்களை போன்ற விடயங்கள்லாம் இதுவும் செய்யுமான்ற கேள்வியும் எழுகின்றது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி இதுக்கான முழுமையான ஆதரவை இதுவரை காலமும் வழங்கி வந்திருக்கு. இன்னுமே நாங்கள் இந்த நிதிகள் சம்பந்தமான விடயங்களை கொடுப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் இலங்கை திருநாட்டில் இதே போன்ற படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய புதைகுழிகள் பல இருக்கிறது. அப்ப அவைகளும் முறையாக விசாரிக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கான நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. எங்களுடைய கருத்தும் கூட இருக்கின்றது. அது மட்டும் சமூக சிவில் செயற்பாளர்களுடைய கருத்தும் அதுதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜ் சோமதேவ் அவர்கள் கூட ஒத்துக்கொண்டிருக்கிறார். இங்கே மனித உரிமை மீறல் நடந்திருக்கின்றது, கடுமையாக நடந்திருக்கின்றது. என்றால் இந்த குழந்தை பிள்ளைகளை பார்க்க தொடர்ந்து மனித புதைக்கப்பட்ட விதங்களை பார்க்கும்போது சாதாரணமாக புதைக்கப்பட்டது இல்லை. இது இனப்படுகொலைக்கான ஒரு சான்று என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு பாரம்பரிய முறையில் எந்த ஒரு சடங்கு முறையிலேயோ இது புதைக்கப்படலை. இது ஏதோ ஏனோதான ஒன்று புதைக்கப்பட்ட முறை என்று தான் நான் சொல்ல வாரேன். அப்போ இப்படியாக நாங்கள் பார்க்கிற பொழுது அண்மையில் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஊடக பேச்சாளர் சுகாஸ் அவர்கள் தன்னுடைய முகநூல் காணொலியில் தெரிவித்த விடயம் என்னவென்று பார்த்தால் செம்மணியில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த புதைகுழி கிண்டப்படுகின்றது. சுகாஸ் அவர்கள் தெரிவித்த விடயம் என்னவென்று பார்த்தால் செம்மணி முழுக்க கிண்டோணும், தோண்ட மனித புதைகுழி வந்து கொண்டே இருக்குது. அப்போ செம்மணி முழுக்க நாங்கள் தோண்டி பார்க்க வேண்டும் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார். மண்டதீவிலையும் சில எண்பு தொகுதிகள் இருக்குது. அந்த அதுகளையும் கிண்டி பார்க்கணும். இந்த மண்டதீவும் மனித புதைகுழி என்ற தகவல்கள் தங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே வகையில் அதையும் அகழ்ந்து பார்க்கணும் சொல்லி இதே நேரத்தில் நாங்கள் வடகிழக்கு கயத்து கொண்டிருக்கிறோம். சம்பூர் பகுதி கிழக்கு பகுதியிலேயும் மனித புதைக்குழி வெளி வந்திருக்கு. அப்போ கிழக்கு பகுதியில் பெரும்பாலான இடங்களில் மனித புதைக்குழி காணப்படுகிறது. அவைகளும் முழுமையாக கிண்டி எடுக்கணும், தோண்டி எடுக்கணும் என்ற விடயம் காணப்படுகிறது. ஏனென்றால் சம்பூரில் ஏற்கனவே ஒரு நினைவு தூவியும் கூட அதில் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான தமிழ் மக்களாக காணப்படுகிறார்கள். அப்போ அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்து. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகளை முழுமையாக அகழ்ந்தெடுக்கணும் என்று சுகாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க நீங்கள்? செம்மணி முழுமையாக இல்லை, இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. அப்போ தொழில்நுட்ப ரீதியில் தான் எண்பு தொகுதிகள் இங்கே இருக்கு கண்டறியப்பட்டு ஸ்கேன் மூலம் செய்யப்பட்டு வருகிறது. செம்மணி முழுக்களும் தோண்டுவது சாத்தியப்பாடு இல்லை என்றாலும் முறையான விசாரணைக்காக தோண்டப்பட்டு தான் ஆக வேண்டும். என்றால் இப்போ தோண்டினதுக்கான சரியான நீதி கிடைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்துமே இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்ன சொல்கிறோம். அதே நேரத்தில் புதைக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டவர்கள் அங்கு அகழ்ந்தெடுக்கப்படுவார்களா என்று இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே பல சாட்சிகள் அளித்த விடயம் என்னன்னு பார்த்தால் ஏற்கனவே அங்கு புதைக்கப்பட்டவர்களை தோண்டி எடுத்து எரிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த சாட்சிகள் அழிக்கப்பட்டு விட்டது என்று கூட இருக்கிறது. இப்போ இருக்கிறது ஒரு எச்சம் தான், மனித புதைக்குழியில் ஒரு சிறு எச்சம் தான் இப்போ மிஞ்சி இருக்கு. அதுவும் அந்த காலத்தில் இருந்தவர்களுடைய கண்ணில் படாத எச்சங்கள் தான் என்று கூறப்பட்டுள்ளது என்றது நாங்கள் அவதானிக்கணும். ஆகவே இனி வரும் காலங்களில் இது முழுமையாக அகலப்படுமா அல்லது இன்னும் சில புதைகுழிகள் மண்டைதீவு புதைகுழிகள் அகலப்படுமா என்ற கேள்வியும் இப்போ எழுகின்றது. மண்டைதீவு புதைகுழி சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் இதில் முக்கியமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகத்தை குற்றம் சாட்டியிருந்தார். என்ன சொல்றார்? அவரே ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இப்போ அண்மையில் முறையாக செம்மணியை விசாரிங்கள் என்று அவரே எழுதியிருக்கிற கடிதம். அது ஒரு கதை. பிள்ளை ஆட்டுவதும் பிள்ளை ஆட்டுதல் பிள்ளை ஒரே நபராக கருத்து அமைகிறது என்கிற கேள்விகளும் இருக்கிறது. சரி, தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமான விடயங்கள் எப்படி நடக்க போனது. அது மட்டும் இல்லாமல் சுகாஸ் அவர்கள் அந்த பேசிய இந்த காணொலியும் நாங்கள் இதோட நினைக்கிறோம், நீங்க பார்த்துக் கொள்ளலாம். செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி மாயனத்திலே இன்று 3வது கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி இருக்கிறது. இதுவரை தோண்டப்பட்ட ஒரே ஒரு 11 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு சிறிய குழியிலிருந்து, அதுவும் அந்த குழியினுடைய 1/3 பகுதியிலிருந்து மாத்திரம் 63 மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் இதுல பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு சிறிய 11 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு குழியிலிருந்து, அதுவும் அந்த குழியினுடைய 1/3 பகுதிக்குள் மாத்திரம் 63 உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமாயின், அந்த சித்துப்பாத்தி மயானம் முழுவதும் தோண்டப்பட்டால் எவ்வளவு மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும்? அந்த பிரதேசம் முழுவதும் தோண்டப்பட்டால் எவ்வளவு மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும்? ஆகவே இங்கே நடந்து கொண்டிருப்பது ஒரு அடையாள பணி.
ஆனால் இந்த சித்துப்பாத்தி மாயனத்தினுடைய 11 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் நீளமும் கொண்ட குழிக்குள் மாத்திரம்தான் உடலங்கள் இருப்பதாக அர்த்தம் கிடையாது. அந்த பகுதியில கட்டடம் கட்டேக்க எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டபடியினால் அந்த பகுதி தோண்டப்படுகிறது. ஆனால் முழு பகுதியும் தோண்டப்படும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த சித்துப்பாத்தி மாயானத்தின் எல்லைகளுக்குள் மாத்திரம்தான் உடலங்கள் இருப்பதாக அர்த்தமும் கிடையாது. அதற்கு சற்று தள்ளித்தான் செம்மணி புதைகுழி பிரதேசம் வருகிறது. ஆகவே இது முக்கியமான ஒரு விடயம். ஈழத்தமிழர்களுக்கு நீதி கோருகின்ற பயணத்தில் எங்களுடைய ஆத்மாக்கள் காட்டிய ஒரு அடையாளமாக, ஆதாரமாக, எவிடன்ஸாகத்தான் நாங்கள் இதை பார்க்குவோம். அப்ப இதை நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் தமிழினத்தினுடைய இனப்படுகொலைக்கான, நீதிக்கான, தீர்வுக்கான, நீதி கோருகின்ற பயணத்தில் நாங்கள் ஒரு காலம் தந்த வாய்ப்பை, ஆத்மாக்கள் தந்த வாய்ப்பை தவறவிட்டதாகத்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் உள்ளக விசாரணைகளை, உள்ளக பொறிமுறைகளை நம்பிக்கொண்டிருக்காது, தாயக தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் இந்த செம்மணி விவகாரத்தை, அரியாலை சித்துப்பாத்தி விவகாரத்தை உடனடியாக கையில் எடுக்க வேண்டும். நாங்கள் எந்த அளவு அழுத்தம் கொடுத்து இந்த செம்மணி பிரதேசம் முழுவதையும், அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தினுடைய எல்லைகளை கடந்து அகல வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நீதிக்கான கதவுகள் திறக்கும். ஒரு 11 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் நீளமும் கொண்ட குழியினுடைய 1/3 பகுதிக்குள் மாத்திரம் 63 உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமாயின் சிந்தித்து பாருங்கள், அந்த முழு மயானமும் தோண்டப்பட்டால் எத்தனை ஆயிரம் உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும்? அந்த முழு பிரதேசமும் தோண்டப்பட்டால் எத்தனை ஆயிரம் மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்படும்? சிந்தியுங்கள். இதை நாங்கள் சொல்றதால பல ஆபத்துக்கள் வரலாம், ஆனால் நாங்கள் இதையும் எதிர்கொள்ள தயாராயிருக்கிறோம். ஏனென்றால் எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் மக்களுக்கும் உலகத்துக்கும் அம்பலப்படுத்தாமல் இருந்தால் நாங்களும் வரலாற்று துரோகம் இழைத்தவர்களாக வரலாற்றில் பதியப்படுவோம். அதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆகவே உடனடியாக மக்கள் போராட்டங்கள் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் வெடிக்க வேண்டும். அரியாலை சித்துப்பாத்தி மயானம் முழுவதும் தோண்டப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் மயானத்தினுடைய எல்லைகளை கடந்து அந்த பிரதேசம் முழுவதும், செம்மணி பிரதேசம் முழுவதும் தோண்டப்பட வேண்டும். இதைவிட மண்டை தீவிலும் சில கிணறுகளுக்குள் மனித உடலங்கள் போட்டு மூடப்பட்டிருப்பதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே அத்தனை புதைகுழிகளையும் தோண்டுவதற்கான அழுத்தத்தை தாயக தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் ஒன்று திரண்டு கொடுக்க வேண்டும். சர்வதேச விசாரணை மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வை தரும் என்றும் உறுதியாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு இடத்துல இந்த உடலங்களை சேர்த்து வைக்கிறோம் என்று வைப்போம், ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த அரச இயந்திரம் அந்த இடத்திற்கு ஒரு சேதத்தை விளைவிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஆகவே உள்ளக பொறிமுறைகளை நாங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்பால் நம்ப முடியாது. விசாரணை முற்றுமுழுதான சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும். உடனடியாக இந்த அரியாலை சித்துப்பாத்தி செம்மணி விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பாரிய ஜனநாயக போராட்டங்களை தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உடனடியாக ஆரம்பிக்குமாறு வேண்டியிருக்கின்றேன். தவறவிட்டால் நாங்களும் ஒரு ஆன்மாக்கள் காட்டிய வாய்ப்பை தவறவிட்டவர்களாகவே கருதப்படுவோம். நன்றி.